ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ போதும் எல்லா கடையிலும் உள்ள நகைச்சீட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மொத்தம் 27 ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள நகைச்சீட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஷாப்போட நேம் சொல்லியிருக்கேன், வெயிட்டில் ஆட் ஆகுதா இல்லை அமௌண்ட்டில் ஆட் ஆகுதுன்றத சொல்லியிருக்கேன், வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன், டூரியேஷன் 11 மாதமா 15 மாதமா இல்லை 20 மாதமா, ஸோ அந்த மாதிரியும் சொல்லியிருக்கேன். கிஃப்ட்டு வந்து அந்த ஷாப்பில் நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 ஜுவல்லரி ஷாப் வந்து இருக்குது. இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. உள்ள அப்டேட்டான சேவிங் ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகள்லையுமே வந்து ஸ்கீமும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கிஃப்ட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், ஸோ அதுவுமே வந்து இருக்குது, கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஷாப்லலாம் கிஃப்ட் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். போத்தி சொர்ண மகளோட கோல்டு சேவிங் ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 ஜுவல்லரி ஷாப் இருக்குது. இதில் உங்கள் ஃபேவரட் ஷாப் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள தனித்தனியாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே தனித்தனியாக வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். தேடி செல்வி சேனலில் வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் உள்ள கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து நான் தனியாக வந்து போட்டிருப்பேன். நம்மளோட ஷார்ட்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ஆஃபரு, கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற அதெல்லாம் வந்து சொல்லுவேன். ஆன்லைன் பர்ச்சேஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட்டாக வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். மொத்தம் 27 ஜுவல்லரி ஷாப் சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஃபேவரட்டான ஷாப் எது, நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து ஸ்கீம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து சொல்லிடவா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பீமா வந்து ஓகேவாக இருந்திருக்கு. பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், ஸோ அதனால் எனக்கு பீமா வந்து ஓகேவாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போத்தி சொர்ண மகள் வந்து ஓகேன்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பார்த்துருக்கேன், ஓகேவாக இருந்திருக்கு. சரவணா எலைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் வந்து நல்லா இல்லை, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும். பட் வந்து லைட் வெயிட்டில் இருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் அவங்க நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்த கடையிலே பார்த்திங்க அப்படின்னா சரவணா எலைட்டில் தான் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நகைக்கடல்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த வீடியோமே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷாப் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரெடி காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப் போய் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் ரெடி காசு இப்போ கல்யாணம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஷாப் வந்து சூஸ் பண்ணலாம். ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கா வந்து ஓகேவா இல்லை. பெஸ்ட்டான ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா மங்களில் வந்து மை ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். பட் அது எல்லா ஊர்லேயும் இல்லை. பட் எல்லா ஊர்லேயும் இருந்துச்சுன்னா அந்த ஷாப் தான் வந்து நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட்டை வந்து சொல்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.